இப்ப நீங்க எல்லாம் எவ்வளவு மேம்பட்டவர்கள் என்பதை முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். இது இப்ப உங்க கூட உங்க பக்கத்து வீடு, அக்கத்து வீடு, உங்க ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ் எவ்வளவு பேர் இருக்காங்களா? உங்களுக்கு எவ்வளவு பேரை தெரியும்? இங்க வந்திருக்க ஒவ்வொருத்தருக்கும் தெரியுமா? கிட்டத்தட்ட ஒரு 100 நம்ம ரேஞ்சுக்கு ஏற்ற மாதிரி 1000 எல்லாரும் வந்துட்டாங்களா? நீங்க கூப்பிட்டீங்களா? கூப்பிட்டுருப்பீங்க. என்ன சொல்றாங்க? வேலை வெட்டி இல்ல, போ, எனக்கு வர டைம் இல்ல, உடம்பு முடியல, எத்தனையோ காரணங்களை சொல்லி தவிர்த்திருப்பார்கள். ஒரு சிலர் நீங்க கூப்பிட்டதுக்காக இங்க வந்து இந்நேரம் பழம் போயின்னு இருக்கும், எவ்வளவு ஜாலியா வீட்டுல நான் எவ்வளவு சோஃபால உட்காந்து ஜாலியா அரட்டடிச்சு நின்றுருப்பேன். இப்படி கூப்பிட்டு வந்து இப்படி உட்கார வச்சு இந்த அம்மா பிளேன் கிராஷ், இது கொரோனானது, இப்பதான் எல்லாம் முடிஞ்சது, இது நிம்மதியா இருக்கலாம்னு வந்தா ஒரே பயமுறுத்தலா இருக்குது. அப்போ எத்தனை பேர் இருக்கிறார்கள்? இந்த திருநெல்வேலி டவுன்லயே எவ்வளவு பேர் இருப்பாங்க? 1,00,000 பேருக்கு மேல இருப்பாங்க இல்லையா? எல்லாராலையும் இறைவன் இங்க வர வச்சுட்டார. சரி, இப்ப நீங்க நினைக்கலாம், நாம வந்தோன்னு எத்தனை பேர் நினைக்கிறீங்க? நான் வந்தேன், நான் முடிவு பண்ணி வந்தேன். நீங்க முடிவு பண்ணாலாம் இங்க வர முடியாது. ஒரு சாதுக்களின் சங்கம் என்பது, ஒரு சத் சங்கம் என்பது இறைவன் கொடுக்கிற நிறைவான வரம். உங்களுக்கு எத்தனையோ கொடுக்கலாம், பொண்ணு கொடுக்கலாம், பொருள் கொடுக்கலாம், பதவி கொடுக்கலாம், கல்வி கொடுக்கலாம், அதிகாரம் கொடுக்கலாம், ஆட்சி கூட உங்க கையில கொடுக்கலாம், அழகு கொடுக்கலாம், 16 செல்வங்கள் இருக்கு, எல்லாம் கிடைச்சிடும். 16 செல்வம், 16 பெற்று பெருவாழ்வு வாழ்கன்னு சொல்றாங்க இல்லையா? நம்ம எல்லாம் என்ன பண்ணுவோம்? ஒண்ணு போதும். அது என்னன்னு தெரியாது. 16 செல்வம். அது இளமை, கல்வி, துணிவு, தனம், தானியம், மக்கள் பேரு, அழகு, கல்வி, இதெல்லாம் 16 செல்வங்கள்ல ஒரு செல்வம் சத் சங்க தொடர்பு. இந்த சாதுக்களோடு சங்கமத்துல இருக்கணும். ஏன் தெரியுமா? அது இழுக்கல், அப்படி வழுக்கல் நிறைந்த பாதை இந்த உலகம். அப்படி வழுக்கும் பொழுது அந்த சாதுக்களினுடைய உபதேச அறிவுரைகள் வந்து அந்த ஊன்றுகோல் மாதிரி உங்களை வழுக்க விடாம வந்து காப்பாத்திரும். ஒரு வழுக்கல் நிறைந்த பாதையில போகும்போது எவ்வளவு கஷ்டம் அப்படி நினைச்சு பாருங்க. கஷ்டமா இருக்குமா இல்லையா? அப்படியே இந்த பக்கம் கால் வைப்போம், அந்த பக்கம் அப்படி வச்சு இருந்தாலும் ஜாரி விட்டு விழுந்துரும். அவ்வளவு கஷ்டம் தானே? ஒரு ஊன்றுகோல் இருக்குப்பா நமக்கு. அப்ப எப்படி போவோம்? கொஞ்சம் பயம் இல்லாம அந்த ஊன்றுகோலை வச்சு தாண்டிடுவோம். வள்ளுவர் சொல்றாரு, அந்த ஊன்றுகோல் போலத்தான் ஒழுக்கமுடையவர்களினுடைய வாய் சொற்கள், அந்த சாதுக்கள், அந்த சத் சங்கத்தினுடைய தொடர்பு. இழுக்கல் உடையூழி ஊற்றுக்கோள் அற்றே ஒழுக்கமுடையார் வாய்ச்சொல் அப்படின்னு சொல்றாரு. எவ்வளவு விலை கொடுத்தாவது ஒழுக்கமுடைய வாய்ச்சொல் உடையவர்களினுடைய அந்த பெரியவர்கள், பெரியாரை துணை கோடல் என்கிற அதிகாரம் இது, அவர்களோடு நட்பாக இருந்து விடும், மீதி அவர்கள் பார்த்துக் கொள்வார்கள். வாழ்க்கையில பயமே கிடையாது. இந்த சாதுக்களினுடைய சங்கமம் என்பது அத்தனை ஒரு வலிமை. பேரிலையும் இறைவன் கொடுக்கிற மிக பெரிய வரம் எதுன்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி பெரியவர்களோடு, இந்த சாதுக்களோடு சங்கமத்தோடு இருக்கிறது. ஏன்? அது பத்தி கவலை கிடையாது. அதே குரல் ஒண்ணு சொல்ல, இடிப்பாறை இல்லாத ஏமரா மன்னன் கெடுப்பார் இல்லானும் கெடுன்னு ஒரு குரல் இருக்கு. இது எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். இடிச்சு சொல்லணும் ஒருத்தர், அப்படி இடிச்சு சொல்லணும். அதுதான் சாதுக்கள். பெரிய சங்கத்துல என்ன சொல்றாங்க? நீ பண்றது தப்பு, நீ செய்யறது தப்பு அப்படின்னு பொதுவா ஒரு உபதேசம் வந்துகிட்டே இருக்கும். அப்ப நமக்குள்ள நல்லவர்கள் என்ன ஆகும்? ஆமல்ல, நீ கோவப்படுறது தப்பு, நீ இப்படி எண்ணுவது தப்பு, சும்மா கவலைப்பட்டுட்டு இருக்காத, பொறாமப்படாத, பேராசைப்படாத, எதுக்கு இப்படி இந்த மாதிரி எல்லாரும் எடுத்தறிஞ்சு பேசுற, இப்படி எல்லாம் இங்க வந்தா என்ன சொல்லி கொடுப்பாங்க? அப்ப நமக்குள்ள ஒரு ரசவாதம் நடந்துகிட்டே இருக்கும், இடிச்சுக்கிட்டே இருப்பாங்க குருமார்கள். அப்படி இடிப்பாறை இல்லாத ஏமரா மன்னன், ஏமரானா மிக மிக சிறந்த மன்னன், அவனுக்கு யாருமே அவனை வெளியே எதிரிகள் வந்து கெடுக்க வேண்டாமா, எதிரி நாட்டு மன்னர்கள், அவனே கெட்டு போயிடுவான். அவனுக்கு எதிரிகள் வெளியே இல்லப்பா, உள்ளே அவன் கெட்டு போயிடுவான்றார் யாரு? வள்ளுவர். அப்படி இடித்து உரைப்பதுதான் சத்சங்கம். உங்களுக்கு நல்லதை சொல்வதுதான் சத்சங்கம். அப்போ இறைவன் கொடுக்கிற பேரிலேயே மிகப்பெரிய பேரு சித்த ஆத்மாக்களுக்கு மட்டும்தான் சாதுக்களினுடைய தொடர்பு கொடுப்பாரு. இப்ப சத்சங்கம் வந்து உட்காரு, எண்ணம் உங்களுக்குள்ள வராது, புண்ணிய பதிவு இருக்கணும்.
நீங்க செய்த புண்ணிய பதிவின் அடையாளம் என்னன்னா சாதுக்கள். இது மாதிரி சத்சங்கத்துல நிறைய போய் உட்காருவீங்க. யூடியூப்ல கூட என்ன வீடியோஸ் பாப்பீங்க, இந்த மாதிரி நல்ல வீடியோஸா பாப்பீங்க. உங்களுக்கு புண்ணிய பதிவு இல்லைன்னா எது எதுலாம் கெட்டதோ நோய்கள் இப்படி வந்து உங்களை தாக்கும். இப்ப என்ன தெரியுமா, எது எதெல்லாம் நெகட்டிவோ அதெல்லாம் பார்க்க தோணும். ஏற்கனவே இது பயந்து போயிடுது. இப்ப நல்லதை சொல்லி பயமுறுத்துதல் என்பது அஞ்சுவது அஞ்சாமை பேதமை, அஞ்சுவது அஞ்சல் அறிவார் தொழில் என்றார் வள்ளுவர். எதற்கு பயப்படணுமோ அதுக்கு பயப்படாம இருந்தா முட்டாள்தனம். எது எதுக்கெல்லாம் பயப்படணுமோ அது அதற்கெல்லாம் பயப்படுவதுதான் அறிவுடையவர்களுடைய தொழில்னாரு. அஞ்சுவது அஞ்சாமை பேதமை, அஞ்சுவது அஞ்சல் அறிவார் தொழில். பயப்படணும், ஆனா கண்டதுக்கெல்லாம் பயந்துட்டு இருந்தா எப்படி? அப்ப நல்ல விஷயங்களை இது போல சாதுக்களினுடைய சொற்பொழிவுகளை இந்த மாதிரி நல்லதை பார்க்கிறோம் அப்படின்னா புண்ணிய பதிவு இருக்கணும். புண்ணியத்திலையும் புண்ணியம் இது போல சத்சங்கல்ல வந்து உட்கார்றது இறைவன் கொடுக்கிற மிகப்பெரிய பேர். சரி, இறைவன் நமக்கு கொடுக்கிற வரம் இது. தண்டனை எது தெரியுங்களா? தண்டனை இந்த மாதிரி இடத்துக்கு வரவிடாம பண்ணிடுறது, உடனே கட் பண்றது. அதுதான் இறைவன் கொடுக்க. உங்களை தண்டிக்கணும்னு இறைவன் நினைச்சிட்டாருன்னு வச்சுக்கோங்க, முதல்ல சத்சங்கத்தை கட் பண்ணிடுவார். ஏன்? நீ மாறிடுவியே, நீ உயிரை பெற்றுடுவியே, நீ திருந்திடுவியே, ஆன்மா வந்து பிறப்பிறப்பு சங்கிலியை அறுத்துட்டு கிளம்பிடுன்னு. அப்ப முதல் வேலை நம்மை அதுல இருந்து டைவர்ட் பண்ணிடுவார். விளையாட்டா இதை சொல்றேன்னு நினைக்காதீங்க, சத்தியத்திலும் சத்தியம் இதுதான். அந்த குரு தொடர்பையும் நல்லோர்களினுடைய தொடர்பையும் கட் பண்ணிடுவாங்க. அப்ப நீங்க எவ்வளவு பெரிய ஆத்மாக்களா இருந்தா இறைவன் தேர்ந்தெடுத்து எத்தனையோ தடைகளை கொடுத்திருக்கலாம். 3 தடைகளை வேதம் சொல்கிறது. ஆதி ஆத்மீகம், ஆதி பௌதீகம், ஆதி தெய்வீகம் என்று 3 தடைகள் நமக்கு வருமா? இயற்கையினால் தடை, வேற்று உயிர்களினால் தடை, நம்ம மனசே நமக்கு தடை. வேற்று உயிர்கள்னா நம்மை தவிர மற்றவர்கள். மாமியார் வேணான்னு வாங்க, கணவன் வேணான்னு வரும், மனைவி வேணான்னு வாங்க, பிள்ளைக்கு அப்பதான் உடம்பு சரியில்லைன்னு வரும், ஃபீஸ் கட்டணும்னு வரும், ஏதோ ஒரு காரணம் சொல்லி உறவினர்கள் இப்பதான் வீட்டுக்கு வரேன்னு போன் பண்ணிட்டாங்க, நான் வரல. இயற்கை அப்படி வழிவகை பண்ணும். நாம நினைக்காதீங்க யாரோன்னு, இயற்கை சொல்ல நீ இந்த கிளாஸுக்கு போயிடுவியா, போய் நீ இந்த ஒரு உபதேசம் யாரை எங்கே கொண்டு சொல்லும்னே தெரியாது. அழுகணி சித்தர் சொல்றாரு, காட்டானை மேலேறி கடைத்தெருவே போகையிலே நாட்டார் நமை மறித்து நகை புரிய பார்ப்பரன்றோ. காட்டானை மேலேறி கடைத்தெருவே போகையிலே நாட்டார் நமை மறித்து நகை புரிய பார்ப்பரன்றோ. நாட்டால் நமை மறித்து நகை புரிய பார்த்தாலும் கண்ணம்மா காட்டானை மேலேறி கடைவீதி காண்பேனேன்னு ஒரு சித்தர், காண்பேனோ அப்படின்னு ஒரு சித்தர் அழுகணி சித்தர் பாடுறாரு. என்ன சித்தர்கள்லாம் பரிபாஷையா பாடுவாங்க. மேலோட்டமா பார்த்த அந்த பாட்டுக்கு அர்த்தம் என்ன? காட்டு யானை மேல ஏறிட்டு ஒருத்தர் கடைத்தெருக்கு பஜாருக்கு போறாரு. போகும்போது அங்க இருக்கிற கடை வச்சிருக்கவங்க எல்லாம் யாரு? அந்த சமூகத்தார் தானே. அவங்க என்ன பண்றாங்களாம், எவனாவது காட்டு யானை மேல ஏறிக்கிட்டு கடைக்கு வருவானாடா அப்படின்னு எல்லாரும் அவனை மறித்து சிரிக்கிறாங்களாம். நாட்டார் நமை மறித்து நகை புரிய பார்ப்பரன்றோ. நாட்டார் நமை மறித்து நகை புரிய பார்த்தாலும், நம்ம மறிச்சு அவங்க சிரிச்சாலும் கண்ணம்மா நான் காட்டியான மேல ஏறிக்கிட்டு கடை வீதிய போய் சேர்ந்துருவேனா? இதுவா பொருளா இருக்கும்? இது என்னம்மா சித்தர் பாட்டா இல்ல ஏதாவது வியாபாரி போயிட்டு ஏதாவது கடை போயிட்டு ஏதாவது அவர் நொந்து போய் பாடி இருக்காரா? அப்ப சித்தர்கள் ஏதோ பரிபாஷையா பாடுறாங்க. காட்டானை என்றால் காட்டான், தன்னை யார் என்று காட்டாதவன் யாரு? கடவுள். அந்த கடவுள் எல்லா இடத்துலயும் இருக்காரா இல்லையா? யாரு? கடவுள் எங்கேயோ இருக்காரு, மேல இருக்காரு அப்படின்னு நினைக்கிறீங்களா? கடவுள் இல்லாத இடமே இல்லை. கடவுள் எங்க இருக்கிறார்? கடவுள் எங்கே இல்லை தான் பதில். கடவுள் எங்கே இருக்கிறார் என்று கேட்டா பதில் என்ன? அதுவும் ஒரு கேள்விதான் பதிலா வரும். கடவுள் எங்கே இல்லைன்னு முதல்ல சொல்லுங்க, கடவுள் எங்கே இருக்கிறார்னு பதில் கொடுக்கலாம். சொல்லுங்க, எங்கேயாவது கடவுள் இல்லாத இடம் இல்ல? இடம் ஏதாவது இருக்கா? இங்க இல்ல, கடவுளே இல்ல, எங்க இல்லன்னு நாங்க சொல்றது. அப்படிப்பட்ட கூட்டம் இங்க உட்காராது. கடவுள் இல்லாத இடமே இல்லை, கடவுள் எல்லா இடத்துலயும் இருக்காரு. ஆனா
இந்த கடவுள் பாருங்க, கண்ணுக்கு தெரியறாரா? பார்க்க முடியல. மீரா ஒரு படத்துல பாடுவாங்க. மீரா ஒரு படம் வந்து தெரியுங்களா? MS சுப்புலட்சுமி அம்மா நடிச்ச படம். பாத்திருக்கீங்களா? அது பழைய ஆளுங்க தானே இருக்கீங்க, பார்த்தது இல்லையா? இப்போ இன்னைக்கே பாருங்க. காற்றினிலே வரும் கீதம் கேட்டிருக்கீங்களா? அதுல ஒரு பாடல் வரும், எங்கும் நிறைந்தாயே இன்று எங்கு மறைந்தாயோ. அந்த அம்மாக்கு திருமணம் நடத்தி வைக்கும் போகும்போது பாடுவாங்க. ஏன்னா உன்னதானே நான் நினைச்சேன், இப்ப எனக்கு வேற ஒருவரோட திருமணம் நீ எனக்கு முடிவு பண்ணிட்டாங்களே, நீ எங்க போன இறைவான பாடுற பாட்டு. எங்கும் நிறைந்தாயே இன்று எங்கு மறைந்தாயோ. இந்த மாதிரி யாராவது ஒருத்தரை பார்க்க முடியுமா? கடவுள் எங்க இருக்காரு? எல்லா இடத்துலயும் இருக்காரு. பார்க்க முடியுமா? பார்க்க முடியாதான்? எவ்வளவு ஜாலியா இல்ல இறைவனை பத்தி கேட்கும் போது. எங்கும் நிறைந்த ஒருவனை நீங்க எங்கேயும் பார்க்க முடியாது, ஆனா பார்க்கணும்னு நினைச்சா பார்க்கலாம். அதனால்தான் இறைவனை என்ன சொல்றார் அழுகணி சித்தர்? காட்டான். நம்ம என்ன காட்டான காட்டான் அப்படின்றது இல்ல. காட்டான்னா என்ன? தன்னை யார் என்று இங்க எல்லாத்துலயும் அவர் நிறைஞ்சிருக்காரு. ஆனா என்ன பண்ண மாட்டாரு, ஆனா மகான்களும் சித்தர்களும் ஞானிகளும் பார்ப்பாங்க. யோகிராம் சுரத்குமார்னு ஒரு திருவண்ணாமலையில ஒரு மகான் இருக்கார், தெரியுங்களா? அவர்கிட்ட ஒருத்தர் போய் கேட்டாராம், நீங்க கடவுளை பார்த்திருக்கீங்களா? அவர் சொன்னாராம், இதுவரையில் என்னை ரொம்ப நோகச் செய்யும் கேள்வி இதுதான். என்ன சொன்னாரா? இதுதான் என்ன நோக செய்யற கேள்வி. நான் கடவுளை தவிர வேற எதையுமே இங்க பார்க்கல. நோபடி எல்ஸ், நத்திங் எல்ஸ், மை ஃபாதர் ஒன்லி எக்ஸிஸ்ட். யாரும் இல்லை, எதுவும் இல்லை, என் தந்தை மட்டுமே இருக்கிறார். எவ்வளவு சத்தியம் இல்ல? இங்க யாரும் கிடையாது, அவரை தவிர எதுவும் கிடையாது, அவர் மட்டுமே இருக்கிறார். பிரம்மம் ஒக்கட்டே, எல்லாம் பிரம்மம் தான். ஆனா அது காட்டாது தன்னை. அவர்கள் பார்ப்பாங்க. எங்கும் சர்வம் சிவமயம்னு சொன்னதும் சர்வம் பிரம்மமயம், சர்வம் சக்திமயம், ஆனா தன்னை காட்டாது. தொடர்ந்து அம்மா அவர்களின் பதிவுகளை பெற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். மேலும் விவரங்களுக்கும் அம்மா அவர்களின் நேரடி மற்றும் இணைய வழி வகுப்புகளில் கலந்து கொள்ள தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளவும்.